ஹலோ ஆல். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரிப்பன் ஒர்க் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து சாட்டின் ரிப்பன் எடுத்திருக்கேன். சாட்டின் ரிப்பனில் வந்து 3 சைஸ் இருக்குது. இது வந்து மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். இதை விட ஸ்மால் சைஸும் இருக்குது, இதை விட ஒரு சைஸ் பெரிய சைஸும் இருக்குது. சாட்டின் ரிப்பன் இல்லாமல் இதுலேயே டிஷ்யூ ரிப்பனும் இருக்குது. அது பார்க்குறதுக்கு உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஆனால் ஸ்டிச்சஸ் வந்து எல்லா ரிப்பன்லேயுமே சேமான ஸ்டிச்சஸ் தான். நான் வந்து இந்த மீடியம் சைஸ் ரிப்பன் வச்சு எப்படி உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ ஆக்சுவலாக ரிப்பன் எம்ப்ராய்டரியும் நிறையா ஸ்டிச்சஸ் இருக்குது. இப்போ எப்படி ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் வந்து நிறையா ஸ்டிச்சஸ் இருக்கோ அதே மாதிரி ரிப்பன் வச்சு நிறையா ஸ்டிச்சஸ் போடலாம். பட் பேசிக்காக நீங்கள் அது வந்து தனி செக்ஷன். இப்போ எப்படி ஆரி தனி செக்ஷனோ அதே மாதிரி ரிப்பன் எம்ப்ராய்டரிங்கிற தனி செக்ஷன். உங்களுக்கு வந்து பேசிக்காக எப்படி ஃப்ளவர் மேக் பண்ணுறது, லீஃப் மேக் பண்ணுறது, பேசிக் ஸ்டிச்சஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து நான் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சாட்டின் ரிப்பன் எடுத்துகிட்டு இந்த எட்ஜில் வந்து கொஞ்சம் பிரிஞ்சிருக்கு இல்லையா, அதை கட் பண்ணிக்கலாம் நீட்டாக. இப்போ பாருங்கள், இதை வந்து நீட்டாக கட் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து ரிப்பன் எம்ப்ராய்டரி நீடில் இருக்கு இல்லையா, இது பாருங்கள், இந்த பார்ட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதே மாதிரி இங்கே ஷார்ப்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதுதான் வந்து ரிப்பன் ஒர்க் பண்ணுற நீடில். இதில் கோர்த்துக்கோங்க. இது வந்து பெருசாக இருக்கிறதுனால இது கோர்க்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த நீடில் தான் யூஸ் பண்ண முடியும் ரிப்பன் எம்ப்ராய்டரிக்கு. ஸோ இப்படி கோர்த்துக்கலாம். கோர்த்துட்டு நீங்கள் நாட்டெல்லாம் போட வேண்டாம். இந்த மாதிரி கொஞ்சம் கோர்த்துட்டு இப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ரிப்பன் எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நார்மலாக இதுவே த்ரெட்டாக இருந்தால் இந்த இடத்துல அப்படியே நாட் போடுவோம் இந்த மாதிரி. பட் ரிப்பனில் வந்து நாட் போடுறத விட பாருங்கள், நாட் போட்டிங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும்ல ரிப்பன். அதனால் இந்த மாதிரி 1 2 இப்படி வந்து மடக்கிக்கோங்க ரிப்பனை. இந்த மாதிரி மடக்கிட்டு இந்த நீடில் எடுத்துகிட்டு பாருங்கள், நீடில் கோர்த்துருக்கோம் இல்லையா, அதை இப்படி குத்திக்கோங்க. இப்படி குத்தி இந்த பக்கம் இழுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பட்டையாக கிடச்சிருக்கும். இப்போ வந்து நம்ம அடியிலிருந்து ரிப்பன் மேலே எடுக்கும்போது மேலே அப்படியே உருவி வந்துடாது. அதே மாதிரி உங்களுக்கு திக்காக நாட்டும் இருக்காது. அப்படியே அடியில் வந்து இந்த மாதிரி பட்டையாக செட்டில் ஆயிரும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து எப்படி ஃப்ளவர் மேக் பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஃப்ளவருக்கு வந்து இந்த மாதிரி 2 லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இன்னர் சர்க்கிள் ஒன்று, அவுட்டர் சர்க்கிள் ஒன்று. இன்னர் சர்க்கிள்லேருந்து ரிப்பன் மேலே எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் டைட்டாக இருக்கும், ஏன்னா பெருசாக இருக்கு இல்லையா நீடில், அதனால் கொஞ்சம் டைட்டாக இருக்கும் கிளாத்தில். நல்லா பிடிச்சிட்டு மேலே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரிப்பன் ஃபுல்லாக மேலே வந்த உடனே இப்போ அவுட்டர் சர்க்கிளில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரிப்பனில் வந்து ஒரு சைடு வந்து கொஞ்சம் ஷைனிங் கம்மியாக இருக்கும், ஒரு சைடு நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஷைனிங்காக இருக்கிற பக்கத்தை இந்த மாதிரி மேலே வர மாதிரி வச்சுக்கோங்க. மேலே வர மாதிரி வச்சுட்டு அவுட்டர் சர்க்கிளில் கீழே எடுத்துக்கலாம். இப்போ நார்மலாக நம்ம இப்படி குத்தி கீழே எடுப்போம் இல்லையா, அதை விட இப்படி ரிப்பன் வச்சுக்கோங்க. ரிப்பன் வச்சுட்டு இது மேலே குத்திக்கலாம். நான் அவுட்டர் சர்க்கிள் கொஞ்சம் சின்னதாக ட்ரா பண்ணிவிட்டேன். ஸோ கொஞ்சம் நான் வெளியில் இந்தளவு குத்திக்கிறேன். இப்போ கரெக்டாக இருக்கும். இது வந்து ஒரு ஃப்ளவரோட பெட்டல் மாதிரி. ரொம்ப இழுத்துற வேண்டாம், ஓரளவுக்கு இந்தளவுக்கு போதும். ரொம்ப இழுத்திங்கன்னா அப்படியே ரிப்பன் ஃபுல்லாக சுருங்கி வந்து ரொம்ப வந்து தின்னாக போயிடும். இந்தளவுக்கு இழுத்திங்கன்னா போதும். அதே மாதிரி ரொம்பவும் லூஸ் விட்டுறாதீங்க. இந்தளவுக்கு இழுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து அடுத்த பெட்டல் போட்டுக்கலாம். அடுத்தது வந்து பாருங்கள், நான் பக்கத்துலேருந்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஷைனிங்காக இருக்கிற பக்கம் மேலே வரணும். அந்த மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அடுத்தது பாருங்கள், இப்படி ரொம்ப இழுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி போயிடும். ஸோ ரொம்ப இழுத்துற வேண்டாம். அப்படியே வந்து நான் உங்களுக்கு பெட்டல்ஸ் மாதிரி தெரியணும். இந்தளவுக்கு இழுத்தா போதும். பாருங்கள், ஃப்ளவர் ஃபுல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இது எப்படி நாட் போடுறதுனா ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு நாட் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். த்ரெட்டுக்கு பதிலாக அது ரிப்பனில் போட போகிறோம். இப்போ பாருங்கள், நான் இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த இடத்துல வந்து பெட்டல்ஸ் கம்ப்ளீட் ஆகுதுன்னா இதுக்கு பக்கத்தில் இந்த பெட்டல்ஸ்க்கு அடியிலேருந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நாட்டு வந்து உங்களுக்கு அடியில் தெரியும், மேலே வந்து அசிங்கமாக தெரியாது. அதுக்காக தான். இப்போ அடியிலேருந்து ரிப்பன் மேலே எடுத்துக்கலாம். மேலே எடுக்கும்போது நம்ம எப்பயும் போல் நாட் போடுறதுக்கு அடியில் ஒரு லூப் மாதிரி ஹோல்ட் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி லூப் மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃப்ரேம் கடியில் காட்டுறேன். இந்த மாதிரி லூப் மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்போ நீடில் திரும்ப அடியில் குத்திட்டு இந்த மாதிரி நீடில் ரிப்பனை ஒரு டைம் சுற்றிட்டு அப்படியே அடியில் இழுத்துருங்க. இப்போ பாருங்கள், நாட்டு விழுந்துருச்சு. ரிமைனிங் இருக்கிற ரிப்பனை கட் பண்ணிடலாம்.
இப்போ பாருங்கள் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த பெட்டல்ஸ்க்கு அடியில் வந்து இந்த மாதிரி நம்ம நாட் போட்டிருக்கனால தெரியுதா, குட்டியாக நாட் தெரியுது இல்லையா, போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வெளியில் தெரியாது. இந்த பெட்டல்ஸ் வந்து இப்படி மறைச்சிக்கும். இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு நேச்சுரல் ஃப்ளவர் எஃபெக்டில் கிடச்சிருக்கும். இந்த பெட்டல்ஸ் எல்லாமே இந்த மாதிரி மடங்கி மடங்கி வந்திருக்கும். ஓகே, இப்போ இந்த ஃப்ளவருக்கு நம்ம வந்து லீஃப் போட்டுக்கலாம். லீஃப் வந்து நம்ம இதே சேம் ஸ்டிச் யூஸ் பண்ணி தான் போட போகிறோம். இந்த சைடு இருந்து நம்ம க்ரீன் கலர் ரிப்பன் எடுத்துக்கலாம். லீஃப்க்கு வந்து மேக்ஸிமம் நம்ம சேம் ஸ்டிச் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த பெட்டல்ஸ் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி கொஞ்சம் லென்த்தாக வச்சுக்கிறேன். கொஞ்சம் லென்த்தாக வச்சுட்டு இப்படியே ஃப்ளாட்டாக ஸ்டிச் பண்ணுறோம். லைட்டாக இப்படி கொஞ்சம் எம்போஸ்டாக இப்படி தூக்கி விட்ட மாதிரி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு இன்னும் வந்து நேச்சுரல் எஃபெக்ட் கிடைக்கும். அதே மாதிரி தான் இந்த ரிப்பனில் எந்த இடத்துல வரைக்கும் உங்களுக்கு லென்த் வேணுமோ அந்த இடத்துல அடியில் ரிப்பன் எடுத்துடலாம். ரிப்பன் மேலேயே குத்திட்டு இப்படி அடியில் எடுங்க. ஓகே, இந்த அளவுக்கு இழுத்தா போதும். இதே மாதிரி இந்த சைடு ஒரு லீஃப் போட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் இந்த மாதிரி லீஃப் போட்டுக்கலாம். இப்போது இந்த ரிப்பன் வச்சு நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போடலாம். இதில் வந்து நான் சென்டரில் போட்டு காட்டுறேன் பாருங்கள். நார்மல் த்ரெட்டில் மாதிரியே தான். இங்கேருந்து நீடில் மேலே எடுத்துக்கோங்க. மேலே எடுத்துகிட்டு நார்மலாக வந்து த்ரெட்டில் சுற்றுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் பாருங்கள். ஒரு டைம் சுற்றினா போதும், ஏன்னா இது வந்து ரிப்பன் கொஞ்சம் திக்காக இருக்குல்ல, அதனால் இப்படி ஒரு டைம் மட்டும் சுற்றிட்டு பக்கத்துலேயே குத்திட்டு அடியில் இழுத்துருங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெஞ்ச் நாட் விழுந்துருச்சு. இதே மாதிரி ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி தான். த்ரெட்டில் போடுறதுக்கு பதிலாக நம்ம வந்து ரிப்பனில் போடுறோம். இந்த ரிப்பன் எம்ப்ராய்டரியெல்லாம் வந்து ப்ளவுஸில் அதுலலாம் யூஸ் பண்ணுறத விட இந்த பேபிஸ் ஃப்ராக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நீட்டாக இருக்கும். அதே மாதிரி இதை பில்லோ கவர் அதெல்லாம் மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃபுல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு ஃபுல் ஃபினிஷிங்கில் ஒரு ஃப்ளவர் கிடச்சிருச்சு. அடுத்தது ரிப்பன் வச்சு எப்படி ஸ்பைடர் வெப் ரோஸ் போடுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் இந்த மாதிரி சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்கேன். சர்க்கிளை வந்து 5ஆக டிவைட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் இந்த பார்ட்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும். 5 தான் போடணும். ஒன்றா 5 இல்லாட்டி 7 அந்த மாதிரி போடணும். இப்போது நான் உள்ள நூல் எடுத்திருக்கேன். உள்ள நூல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீடில் கோர்த்துக்கோங்க. இப்போ இந்த சென்டர்லேருந்து உள்ள நூல் மேலே எடுத்துக்கலாம். உள்ள நூல் ஒன்றும் இல்லை, காட்டன் எம்ப்ராய்டரி த்ரெட்டு தான். நம்ம புல்லியா நாட் போட்டோம் இல்லையா, அந்த த்ரெட்டு தான். மேலே எடுத்துகிட்டு இந்த லைன்ஸ் ட்ரா பண்ணியிருந்தோம் இல்லையா, அங்கே வரைக்கும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஒரு ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு அடுத்தது இது மாதிரி எல்லாமே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு ஸ்டிச்சு, அடுத்தது வந்து இங்கேருந்து இங்கே வரைக்கும் இந்த மாதிரி 5 லைன்ஸும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, 5 லைன்ஸும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல நாட் போட்டுடலாம். நாட் போடுறதுக்கு திரும்ப த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு அடியில் ஒரு லூப் மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. திரும்ப பக்கத்துலேயே நீடில் குத்திட்டு அடியில் த்ரெட்டை ஒரு சுற்றிட்டு இழுத்துருங்க. இப்போ நாட்டு விழுந்துடும். இப்போ நாட் போட்டாச்சு. இப்போ உள்ளன் த்ரெட்டை கட் பண்ணிடலாம். இப்போ ரிப்பன் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், நான் ரெட் கலர் ரிப்பன் எடுத்ததுனால ரெட் கலர் உள்ளன் த்ரெட்டை வச்சு தான் வந்து இந்த ஸ்டிச் போட்டிருக்கேன். இல்லைனா வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும் இல்லையா, அதனால எந்த கலர் ரிப்பன் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதே கலர் உள்ளன் த்ரெட் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த 2 த்ரெட்டுக்கும் சென்டரில் இருந்து இந்த ரிப்பன் மேலே எடுத்திருக்கோம். இப்போ வந்து இந்த த்ரெட் இருக்கு இல்லையா, இதுக்கு மேலே இதுக்கு அடியில் அப்படியே ஒன்றுக்கு மேலே ஒன்றுக்கு அடியில் அப்படியே மாற்றி எடுக்கணும். இப்போ நான் இந்த த்ரெட்டுக்கு மேலே ரிப்பன் எடுத்துக்கிறேன். இதுக்கு அடியில் இந்த மாதிரி ஒன்று மாற்றி ஒன்று எடுத்துகிட்டே வரணும். நெக்ஸ்ட்டு இது வந்து த்ரெட்டு வந்து மேலே இருக்கு இல்லையா, இந்த ரிப்பன் மேலே இருக்கு இல்லையா த்ரெட்டு, நெக்ஸ்ட்டு த்ரெட் வந்து இந்த ரிப்பனுக்கு அடியில் இருக்கணும். ஸோ அப்படியே எடுத்துகிட்டு வாங்க. இந்த மாதிரி ஒன்று மாற்றி ஒன்று எடுத்துகிட்டே வரணும். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த த்ரெட் வந்து மேலே இருக்கு இல்லையா, அந்த த்ரெட் அடியில் இருக்கணும். ஸோ இப்படி எடுத்துகிட்டு வாங்க. அடுத்தது இந்த த்ரெட் மேலே இருக்குது, ஸோ அந்த த்ரெட் அடியில்.
இந்த மாதிரி மாற்றி மாற்றி எடுத்துகிட்டே. ரொம்ப டைட் பண்ண வேண்டாம், ஓரளவுக்கு இந்த மாதிரி மீடியமாக டைட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் இந்த த்ரெட்டை விட்டுருங்க. இந்த த்ரெட்டு அடுத்தது இந்த த்ரெட் ஒன்று விட்டு ஒன்று மாற்றி மாற்றி எடுத்துகிட்டே வரணும். பாருங்கள், இந்த த்ரெட் எடுத்துகிட்டோலே இந்த த்ரெட்டை விட்டுட்டு இந்த த்ரெட்டு. இதில் வந்து நம்ம நீடில் வந்து அடியில் குத்தவே இல்லை, ஜஸ்ட்டு வந்து இந்த த்ரெட்டுக்குள்ளே மட்டும் விட்டு விட்டு எடுத்துகிட்டே வரும். அப்போ உங்களுக்கு ரோஸ் எஃபெக்டில் கிடைக்கும். இப்படி ரிப்பனை வந்து நீட்டாக எடுத்து விட்டுருங்க, ரொம்ப சுருண்டு சுருண்டு இருக்க வேண்டாம். ஓகே, இப்போ பாருங்கள் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி இந்த சைடில் வந்து த்ரெட்டு தெரியாத அளவுக்கு இந்த ரவுண்ட் ஷேப் ஃபுல்லாமே இந்த மாதிரி மாற்றி மாற்றி எடுத்துகிட்டே வரணும். இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு நீட்டான ரோஸ் ஃப்ளவர் கிடச்சிருக்கும். இப்போ இந்த ரிப்பனை வந்து அடியில் குத்திக்கலாம். அடியில் குத்திட்டு நம்ம எப்பயும் போல் நாட் போடுறோம் இல்லையா, அதே மாதிரி நாட் போட்டுக்கலாம். இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுதான் வந்து ஸ்பைடர் வெப் ரோஸ். இப்போ இதில் வந்து இந்த மாதிரி 2 டைப் ஃப்ளவர் பார்த்துருக்கோம், ஃப்ரெஞ்ச் நட் பார்த்துருக்கோம், லீஃப் எப்படி போடுறதுன்னு பார்த்துருக்கோம். இதுதான் வந்து பேசிக். இதை யூஸ் பண்ணியே நீங்களே டிஃப்ரெண்ட்டாக வேறு ஏதாவது ஃப்ளவர் அந்த மாதிரியெல்லாம் க்ரியேட் பண்ணி பாருங்கள்.